இரவு சாயந்தரமானவே கண் பார்வை மங்குதா, இது எங்க சொல்றது, என்ன பண்றது அப்படிங்கிற கவலையில் இருக்கிறீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கான தீர்வும் மருந்தும் இந்த வீடியோவில் இருக்கு. கண் நோயில் எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. அதில் மாழைக்கண் நோய் ஏன் வருகிறது, அதற்கான தீர்வுகளும். மாழைக்கண் நோய் என்பது அவர்களுக்கு இரவு வர வர சூரியன் அஸ்தமித்த பிறகு கண் பார்வை மங்க ஆரம்பிக்கும். இதற்கு காரணம் நம் கண்ணில் உள்ள 2 விதமான செல்கள் இருக்கின்றன, அணுக்கள் இருக்கின்றன. அது இரவில் ஒளி தருகின்ற அணுக்கள் ஒன்று, பகலில் ஒளி தரக்கூடிய ஒரு திசுக்கள் இருக்கிறது. அந்த இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய திசுக்கள் பலகீனம் அடைவதனாலும் அந்த இரவில் தென்படக்கூடிய திசுக்களுக்கு, அந்த செல்களுக்கு சரியான இரத்த ஓட்டம் இல்லாதன் காரணமாகவும் அதில் போதிய சத்துமானங்கள், புரோட்டீன்ஸ் குறைபாடு ஏற்படுவதனால் இது ஏற்படுகிறது. சிறு பருவத்திலிருந்தே அவர்கள் சரியான உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது, சத்தான உணவுகளை தள்ளுவது, சில குழந்தை பருவத்திலிருந்தே பால் குடிக்க பயப்படுவார்கள், குடிக்க மாட்டார்கள். தயிர் சாப்பிடுவது, இப்படி முட்டை, இப்படிப்பட்ட புரத பொருட்களை ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் ஒதுக்கி வரக்கூடியவர்களுக்கும், உணவில் காய்களை அதிகமாக சாப்பிடாமல் இருப்பவர்களுக்கும் குழந்தை பருவத்திலிருந்தே அது வருகிறது. அது வயது வந்த பிறகு அந்த செல்களுக்கு தேவையான இரத்த ஓட்டங்கள் குறைவதனால், சத்துமானங்கள் குறைவதனால் அந்த நிறமிகள் அங்கு தடைப்பட்டு அவர்களுக்கு பகலில் ஓரளவுக்கு நன்றாக பார்வை இருப்பதை போல் தெரியும். இரவு வர வர அந்த பார்வை மங்கிக் கொண்டே வரும். இதை மாழைக்கண் நோய் என்று சொல்லுகிறார். அதற்கு அதீதமான வைட்டமின்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு கண்ணுக்கு தேவையான வைட்டமின்ஸில் முக்கியமாக பால் சொல்லப்படுது. பால் நீங்கள் காலை மாலை 2 நேரம் கால் லிட்டர் அளவு குடிக்கணும். 1 லிட்டரை 1/4 லிட்டர் ஆக்கி குடிக்கிறது சிறப்பு. பாலை சுண்ட காய வச்சு, பசும்பாலோ எருவம்பாலோ அதை 1 லிட்டரை 1/4 லிட்டராக காய வச்சு குடிக்கும் பொழுது உங்களுக்கு புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். 1 லிட்டரே நம்ம குடிக்க முடியாது. இன்னொன்று கருப்பு திராட்சைன்னு ஒன்று இருக்குது. பன்னீர் திராட்சை வேற, கருப்பு திராட்சை வேற. அதை 1 மண்டலம் நீங்கள் எந்த ஒரு அதில் அப்படியே பிழிஞ்சு நீங்கள் குடிக்கணும். அதில் எதுவுமே போடக்கூடாது. சர்க்கரையோ தேன்கீன் கூட எதுவும் விற்றாமல் நீங்கள் அப்படியே சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கண் நரம்பில் இருக்கக்கூடிய அடைப்புகள், அதில் இருக்கக்கூடிய சத்துமான குறைவுகளை அது செய்யும். அதற்கு பிறகு உங்களுக்கு கண்ணுக்கு கருவேப்பிள்ளை ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது. கருவேப்பிள்ளையை நீங்கள் அரைச்சி அதை மோரில் வெறு வயிற்றில் 1 மண்டலம் எடுக்கும் பொழுதும் உங்களுக்கு இந்த மாழைக்கண் பார்வை ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு இது நல்லாவே பலன் தரும். ரொம்ப தீவிரமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு நாள் எடுக்கும். அப்படிப்பட்டவர்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம், நம்மகிட்ட மருந்து இருக்குது. அதால் நீங்கள் ஏ வைட்டமின் இருக்கக்கூடிய எல்லா விதமான முட்டை, 2 முட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஏ வைட்டமின் இருக்கக்கூடிய பழங்களில் மாதுளை சிறந்ததாக இருக்குது. அதே மாதிரி இரத்தம் சிகப்பாக இருக்கக்கூடிய பழங்கள், சிகப்பாக இருக்கிற பழங்கள் எல்லாமே இரத்தத்தை உருவாக்கும். மாதுளை, பீட்ரூட், அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்டர் மேலன், இந்த கருப்பு திராட்சை, இவைகளெல்லாம் நீங்கள் பிளம்ஸ், இதையெல்லாம் ஒன்றா சேர்த்தி ஒரு ஜூஸாகவும் நீங்கள் எடுக்கலாம். தனித்தனியாக எடுக்கலாம். ஒன்றா சேர்த்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக பார்வையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கு பிறகு கருப்பு கவுனி அரிசி எடுங்க. அதுக்கப்புறம் கருங்குருவை, கருடன் சம்பா, இந்த 3மே கருப்பாக இருக்கும். இந்த 3 மாற்றி மாற்றி எடுத்து நைட்டு அதை சாப்பிட்டுட்டு, களியாக்கி சாப்பிட்டுட்டு அதை அரைச்சி களியாக்கிடுங்க. மீதியை தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அதை கரைச்சி வெறு வயிற்றில் குடிக்கும் பொழுது உங்கள் கண் பார்வை சீக்கிரமாக மேம்படுறதை நீங்கள் பார்க்கலாம். மூலிகையில் பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, இதை அடிக்கடி சமைச்சு சாப்பிடுங்க. இதை சூரணமாகவும் நீங்கள் தீநீராகவும் எடுக்கலாம். நீங்கள் அதிகம் சமைச்சு சாப்பிடும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். இதையெல்லாம் கடைபிடிங்க. இதை கடைபிடிச்சு உங்களுக்கு மாற்றம் ஏற்படலைன்னா இதற்கான தீர்வு நமது சித்த மருத்துவத்தில் நாம் அகத்திய பெருமான் அழகாக சொல்லியிருக்கிறார். நயன விதி 500 என்ற நூலில் தெளிவாக கண்களை பற்றியான எல்லா கண்ணில் வரக்கூடிய 99 விதமான நோய்களுக்கும் தெளிவான தீர்வை சொல்லியிருக்கிறார். அந்த மருந்துகளை நாம் முறையாக தயாரித்திருக்கிறோம். அதை நீங்கள் உங்களுடைய கண் வெளியில் படுகின்ற பொழுது
கருவெளியில் படுவதைப் போல் 2 சொட்டு காலை மாலை 2 சொட்டுகளை விட்டு வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இரத்த நாளங்களுக்கு தேவையான சத்துக்களையும் அங்கே இருக்கக்கூடிய தடைகளையும் அது நீக்கி கண்ணுக்கு நல்ல பார்வை தந்து உங்களுக்கு படிப்படியாக உங்களுடைய மாலைக்கண் நோய் சரியாகிவிடும். இதை எடுத்துக்கொண்டு சில சத்தான பொருட்களையும் நாங்கள் என்ன பரிந்துரைக்கின்றோமோ அவைகளை நீங்கள் முறையாக எடுக்கின்ற பொழுதும் சில கண்ணுக்கு சில பயிற்சிகளை சொல்லித் தருகிறோம். இதையும் செய்கின்ற பொழுது உங்களுடைய மாலைக்கண் நோயிலிருந்து பூரணமாக நீங்கள் விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான விழித்திரையை நீங்கள் பெற்றுவிட முடியும். அதனால் மாலைக்கண் நோய் வந்துவிட்டதே என்று கவலைப்பட தேவையில்லை. இதற்கான தீர்வுகள் நம் சித்த மருத்துவத்தில் இருக்கிறது. அதனால் பயம் கொள்ளாமல் இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய கண் பார்வை தெளிவாகவும் நேர்த்தியாகவும் நிரந்தரமாகவும் அழகாக தெரியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு அப்படி மாலைக்கண் நோய் ஏதாவது இருக்கும் என்றால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு அந்த நேத்திர சஞ்சீவி மூலிகை கண் சொட்டு மருந்தை வாங்கி பயன்பட்டு வாழ்வில் ஒளி பெற வேண்டும் என்று சொல்லி பராசக்தியின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்து.